ஹலோ, வெல்கம் பேக் டு த எபிசோட். ஸோ இப்போ வந்து நம்ம நிவேத்தியத்துக்கு ஊற வைக்கிறது எடுத்து வைக்கிறது இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். வீடெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் ஊற போட வேண்டியதெல்லாம் ஊற போட்டுட்டு வேலையாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். பார்த்தா அத்தை வந்து சாரீ ப்ளீட் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு கலசம் ரெடி பண்ணிடலாம். நம்ம நெக்ஸ்ட்டு குயிக்காக ரெடி ஆகிட்டு மற்ற வேலையை பார்க்கலாம். ரெடி பண்ணுறது பார்த்து என் பொண்ணும் நானும் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு கேட்டனால அவளையும் உட்கார வச்சு எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணோம். நெக்ஸ்ட்டு தாம்பூல பைக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் அவர் வந்து நானும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி எல்லாம் எடுத்து வச்சு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ எங்கள் வீட்டு வரலட்சுமி ரெடி ஆகிட்டாங்க. ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಹೆಜ್ಜೆಯ ಮೇಲೆ ಹೆಜ್ಜೆಯ ನಿಕ್ಕುತ ಗೆಜ್ಜೆ ಕಾಲ್ಗಳ ಧ್ವನಿಯ ಮಾಡುತ್ತ ಸಜ್ಜನ ಸಾಧು ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಮಜ್ಜಿಗೆಯೊಳಗಿನ ಬೆಣ್ಣೆಯಂತೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ ಬಾರಮ್ಮ ಹತ್ತಿತ್ತಗಲದೆ ಭಕ್ತರ ಮನೆಯಲ್ಲಿ ನಿತ್ಯ ಮಹೋತ್ಸವ ನಿತ್ಯ ಸುಮಂಗಳ ಸತ್ಯವ ತೋರುವ ಸಾಧು ಸಜ್ಜನರ ಚಿತ್ತದಿ ಹೊಳವ ಪುತ್ತಳಿ ಬೊಂಬೆ ಭಾಗ್ಯದ ಲಕ್ಷ್ಮೀ. பூஜை முடிஞ்சது பார்த்திங்கன்னா எல்லோரும் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் என் வீட்டு ஆளுங்க ப்ளஸ் பக்கத்தில் ஒரு 2 பேர் கூப்பிட்ருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது எனக்கு. சரி, இதுவும் அந்த கடவுளோட பிளெஸ்ஸிங் தான் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு. ஃபஸ்ட்டு இந்த வீட்டோட குட்டி மகாலட்சுமி என் பொண்ணுக்கு நலங்கு வச்சு சரடு கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மித்த வந்தவங்கள எல்லாம் கவனித்தேன். எல்லாருக்கும் பை கொடுக்குறீங்க, எனக்கும் பை வேணும்னு கேட்டனால என் பொண்ணுக்கு ஒரு சின்ன தாம்பூல பை ரெடி பண்ணி கொடுத்தேன். என் வீட்டுக்காரர் நீ முதல்ல உட்கார, உனக்கு நான் நலங்கு வச்சு விட்றேன்னு சொல்லி உட்கார வச்சு நலங்கு வச்சு விட்டார். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு கோஇன்சிடென்ஸாக நடந்தது எனக்கு. இன்றைக்கி வந்து வரலட்சுமி பூஜை, அதே மாதிரி எனக்கு இன்றைக்கி கல்யாண நாள் வேறு. ஸோ வந்து நானும் எதர்ச்சியாக வந்து கல்யாண புடவை வேறு கட்டியிருந்தேன். ஸோ அவர் உட்கார வச்சு நலங்கு வச்சதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த மேரேஜ் டைமில் நடந்ததெல்லாம் அப்படியே ரீகால் பண்ணுற மாதிரி இருந்தது. எல்லோரும் அதை பற்றி பேசி ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். ஆக்சுவலி இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட், ஸ்பெஷல் டேவாக இருந்தது. ஏன்னா ஒரு வரலட்சுமி பூஜை அன்றைக்கி கல்யாண நாள், அதுவும் அந்த லக்ஷ்மி தேவியை என் வீட்டுக்கு வந்த மாதிரியும், அப்புறம் நிறைய சுமங்கலிகளை வீட்டுக்கு அனுப்பிச்சு அவங்க மூலிமா என்னை ஆசீர்வாதம் பண்ண மாதிரி ரொம்ப பிளஸ்டாக ஃபீல் பண்ணேன் நான்.
கேக் வெட்டிட்டு ஊரை சுற்றிட்டு செலிப்ரேட் பண்ணுற ஆனிவர்சரி விட இது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக எல்லோரும் வந்து ப்ளஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்தது. என் மாமியார் வந்து என்னோடய தாய் மாமா வந்து அத்தைக்கு நலங்கு வைக்க சொல்லி சொன்னாங்க. உங்கள் கல்யாணத்தை நாங்கள் பார்க்கல, இப்போ பார்க்குறோம் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபன்னாக அப்படியே ஜாலியாக போச்சு, எல்லோரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணது. எல்லாம் முடிஞ்சு அத்தை மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் அவங்களும் அப்படியே கிளம்பிட்டாங்க. ஸோ இந்த வரலட்சுமி எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக சுமூகமாக முடிஞ்சது. உங்களுக்கும் அதே மாதிரி இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனிவர்சரி கிஃப்ட்டு கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னோடய ஹாப்பி ஃபேமிலி லட்சுமி எபிசோட் முடிஞ்சது. அடுத்ததில் பார்க்கலாம். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டறிரி தனிரந்தே நடிரீர நினைத்தகனுடைய